Remember where we I think that was the exact problem that I gave you. இந்த ப்ராப்ளம் தான் போட்டுட்டு இருந்தோம் கடைசியா நம்ம ஸ்டாப் பண்ணும்போது ஞாபகம் இருக்கா? We started with ray optics, and in ray optics I was doing plane mirrors. In plane mirrors இந்த ப்ராப்ளம் போட்டிருக்கேன். எப்படி a plane mirror and a person are moving towards each other with the same velocity v, then the velocity of the image, what happens to the velocity of the image is what it is all about. சொல்ல முடியுமா? சால்வ் பண்ணிட்டோமா இத? No, sir. Homework, yes. So for the people who are not able to answer, I'll tell. So பாருங்க, இது வந்து ஒரு plane mirror. This is an object O. I can see my object is moving towards the mirror with a velocity v. அப்போ எனக்கு relative velocity என்ன தெரியும்னா 2 times v ஆ தெரியும். My relative velocity, அதாவது என் கண்ணாடியில எப்படி தெரியும்னா 2v அது தெரியும். இதுவே sorry, மாத்தி சொல்லிட்டேன். If the object is moving towards the mirror, then for the observer it appears like an image is running towards him at with a speed of v. If the mirror is moving with a velocity v now, then it appears like the image is running towards the object at a speed of 2v. இப்போ ஆப்ஜெக்டும் மூவ் ஆகுது, உன்னோட மிரரும் மூவ் ஆகுது. So then the relative velocity should be 3 times v. It should be 3 times v. Yeah, 2v plus v will be 3 times v. Okay, புரிஞ்சுதா? Yes, sir. So today we are going to move into curved mirrors. Curved mirrors na enna? What do you mean by curved mirrors? சரி, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கர்வ்டு மிரர்ஸை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்போதான் உங்களுக்கு எக்ஸாக்டாக நம்ம எதை பற்றி படிக்க போகிறோங்கிறத புரியும். சி, நான் ஒரு ஸ்பெரிக்கல் டிரான்ஸ்பரண்ட் ஆன ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இட்ஸ் ஸ்பியர் அண்ட் இட் இஸ் டிரான்ஸ்பரண்ட். அதில் எந்த குழப்பமும் வேண்டாம். இட் இஸ் ஸ்பெரிக்கல் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். நான் இதோட ஒரு பார்ட்டை மட்டும் என்ன பண்ணிடுவேன்? சில்வர் பண்ணிடுவேன். சில்வரிங்னா கோட்டிங். அப்படி நான் சில்வரிங் பண்ணனா இன்னொரு பக்கம் கண்டக்டிங்கா மாறிடும். இன்னொரு பக்கம் கண்டக்டிங்கா மாறிடும். நான் ஒரு பக்கம் சில்வர் பண்ணா இன்னொரு பக்கம் கண்டக்டிங்கா மாறிடும். ஸோ இப்போ இந்த மிரருக்கு பேரு கான்கேவ் மிரர். அதே மாதிரி நான் இந்த பக்கம் இன்னொரு ஸ்பியர் எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இந்த ஸ்பியரோட உள் பக்கத்தை நான் சில்வர் பண்ண போறேன். இப்படி நான் உள் பக்கத்தை சில்வர் பண்ணனா இந்த வெளிப்பக்கம் ரிஃப்ளெக்டிங்கா மாறிடும். இப்போ நான் இப்படி உள் பக்கத்தை சில்வர் பண்ணனா வெளிப்பக்கம் ரிஃப்ளெக்டிங்கா மாறிடும். ஓகே, இதுதான் வந்து இந்த ஸ்பியருடைய சென்டர். இதுதான் இந்த ஸ்பியருடைய சென்டர். இப்போ I'll draw a straight line. I can draw a straight line like this. இதுக்கு பேரு பிரின்சிபல் ஆக்சிஸ். இதுக்கு பேரு
principal axis. புரிஞ்சுதா? இந்த மிரருக்கு பேரு என்ன பேரு? convex mirror. நீங்க கேட்கலாம், எதுக்காக சார் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பியர் போட்டீங்க, அதுக்கப்புறம் ஏன் நீங்க அதை சில்வர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. அப்பதான் இந்த ஸ்பியரோட சென்டர் இங்க இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்பதான் இந்த ஸ்பியரோட சென்டர் இங்க இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த ஸ்பியரோட சென்டர் இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது கான்கேவ் மிரர், இது கான்வெக்ஸ் மிரர். நான் சொன்ன மாதிரியே அதை சில்வர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பியரோட சென்டர் இங்க இருக்கு, இந்த ஸ்பியரோட சென்டர் இங்க இருக்கு. This is a concave mirror which is called a converging mirror. It is a convex mirror which is a diverging mirror. இந்த டாட்டட் லைனுக்கு பேரு பிரின்சிபல் ஆக்சிஸ்னு பேரு. இந்த பாயிண்ட்டுக்கு பேரு போல் பாயிண்ட். ஓகே, இதை எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கோங்க, எல்லாருமே வரைஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு டைம் தரேன், அதுக்கப்புறம் we will continue. எழுதியாச்சா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் C stands for the center of curvature. கேபிட்டல் R stands for the radius of curvature. இன்னும் அதில் நான் மார்க் பண்ணல, ஆனால் மார்க் பண்ணி நான் காட்டுவேன். பிரின்சிபல் ஆக்சிஸ், ஃபோக்கஸ் எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோக்கல் லென்த்தும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் அதில் மார்க் பண்ணியிருக்காது. பட் ஐ வில் டெல் யூ வாட் இட் இஸ். Tell me when you are done, we will proceed.
Yes. Okay, we will move on. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது கான்கேவ் மிரர், இது கான்வெக்ஸ் மிரர். This is a converging mirror and this is a diverging mirror. அப்புறம் நம்ம ரே டயக்ராமை பொறுத்த வரைக்கும் we have to follow certain rules and regulations. என்ன ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கா நம்ம இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். எப்போ நான் வரைஞ்சாலும் இது வயலேட் ஆகாத மாதிரி பார்த்துப்பேன். See, this is a concave mirror. Whenever your light flows parallel to the principal axis after getting reflected from the concave mirror, கண்டிப்பா அது ஃபோக்கஸ் வழியா போயே ஆகணும். அதே கான்வெக்ஸ்லயும் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா லைட் வந்ததுன்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்டிங் இட் ஷுட் ஆல்சோ கோ இன் த டாட்டட் லைன் ஆஃப் யுவர் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்ல இருந்து நான் வரைஞ்ச டாட்டட் லைனுக்கு மேலேயே கண்டிப்பா போகணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஃபோக்கஸ் வழியா வருது. ஆஃப்டர் கெட்டிங் ரிஃப்ளெக்டட் இட் இஸ் கோயிங் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். அதே மாதிரி இன்கமிங் லைட் வில் ஆல்சோ ஹிட் த பாயிண்ட். ஓகே, அண்ட் இட் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட் அண்ட் இட் கோஸ் இன் த பிரின்சிபல் ஆக்சிஸ் டைரக்ஷன். ஆனா எப்போ உன்னுடைய லைட் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ஐ மீன் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா வருதோ அப்போ ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா மறுபடியும் அது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாவே தான் போகும். இங்கேயும் லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா இட் வில் கோ ஒன்லி த்ரூ த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியணும். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. தென் we have sign conventions. நான் டைம் உங்களுக்கு கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்க. let me explain it. அதுக்கப்புறம் நீங்க எழுதிக்கலாம். இதுதான் நான் யூஸ் பண்ண போற சைன் கன்வென்ஷன். மோஸ்ட்லி எல்லா புக்லயுமே இதே சைன் கன்வென்ஷனை தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கவனிங்க. all the directions are measured from the pole. ஓகே, ரெண்டாவது, if you measure in the direction of the light, then it will take a positive sign. If you measure in the direction opposite to the incoming light, it will take a negative sign. இது mandatory. If you measure above the principal axis, it is positive. If you measure below the principal axis, it is negative. அதாவது இந்த பாருங்க, இப்போ சப்போஸ் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இது ஒரு கான்கேவ் மிரர், இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ லைட் வந்து கண்டிப்பா லெஃப்ட்ல இருந்து ரைட்ல தான் வந்தாகணும். நான் எப்படி கரெக்டா இங்க வரைஞ்சேன்னா, இப்போ லைட் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்ல வந்துன்னு இருக்கு. ஸோ இப்போ ஒரு லைட் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்ல வருதுன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா என்ன புரிஞ்சுப்பேன், லெஃப்ட் சைட்ல தான் ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுப்பேன். அண்ட் அடுத்த ரூல் என்ன சொல்லியிருக்கு, ஆல் த மெஷர்மெண்ட்ஸ் ஷுட் பி டேக்கன் மேட் ஃப்ரம் த போல் பாயிண்ட். இப்போ இந்த பிங்கிறது தான் போல் பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த போல் பாயிண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன மெஷர் பண்ணுவேன்னா, ஐ வில் மெஷர் தி ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ. எப்படி நான் மெஷர் பண்ணேன், ஐ மெஷர்ட் இட் டுவர்ட்ஸ் லெஃப்ட், பட் மை லைட் இஸ் கமிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். மை லைட் இஸ் கமிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். மெஷர்மெண்ட் இஸ் மேட் ஃப்ரம் த போல் டு த லெஃப்ட். புரிஞ்சுதா? எப்படி லைட் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்ல வருது, நான் மெஷர்மெண்ட்டை ரைட்ல இருந்து லெஃப்ட்ல எடுக்கிறேன், ஆப்போசிட் டு த இன்கமிங் லைட். அதனால உன்னுடைய ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை நான் மைனஸ் சைனோட எழுதுவேன். இப்போ சப்போஸ் ரைட் சைடில் என் இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுப்போம். இட் வில் பி அ வர்ச்சுவல் இமேஜ், ஏன்னா மிரருக்கு பின்னாடி ஃபார்ம் ஆகுது. இதுதான் என்னுடைய இமேஜ் டிஸ்டன்ஸாக இருக்கும். திஸ் வில் பி மை இமேஜ் டிஸ்டன்ஸ். அண்ட் இப்போ நான் எப்படி மெஷர் பண்ணியிருக்கேன், என்னோட லைட் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்ல வருது, என்னுடைய மெஷர்மெண்ட்டும் லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருக்கு. ஸோ போத் மை மெஷர்மெண்ட் அண்ட் the light's direction is in the same direction. So by V will take a positive sign. V stands for the image distance and it will take a positive sign. புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது ஃபோக்கல் லென்த். இதுதான் ஃபோக்கஸ் பாயிண்ட். போல்ல இருந்து இந்த ஃபோக்கஸ் எவ்வளோ தூரமோ அதுதான் என்னுடைய ஃபோக்கல் லென்த். இப்போ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா I measure it from the pole point to the focus on the opposite side. Okay, I measure it on the opposite side. Opposite side of what? Incoming light. So my focal length will be negative. So அப்போ இது என்ன மிரர்?
It's a concave mirror. So focal length of your concave mirror is always negative. இது வந்து ஒரு convex mirror and this is the pole point of your convex mirror. இப்போ இதுதான் என்னுடைய focal length, small f. And your incoming light is also in this direction. So you measure in the direction of the incoming light. So your focal length is positive for convex mirror. So for convex mirror, your focal length is always positive. Note பண்ணிக்கோங்க, that's very very important. இப்போ நான் சொன்னதை அப்படியே எழுதிக்கோங்கம்மா. நோட் பண்ணியாச்சாமா? No, sir. Yes, yes, yes. Take your time. Completed, sir. நெக்ஸ்ட் எங்க எப்படி இமேஜஸ் ஃபார்ம் ஆகும், ஆப்ஜெக்ட் எங்க வச்சா இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இத பாருங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கான்வெக்ஸை மறைச்சிடுறேன். மறைச்சிட்டு ஃபர்ஸ்ட் கான்கேவை பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் நான் கான்வெக்ஸ்குள்ள வரேன். இத பாருங்க. இது உங்களுடைய ஆப்ஜெக்ட் உடைய பொசிஷன். இது உங்க ஆப்ஜெக்ட் உடைய பொசிஷன். இது உங்க இமேஜ் உடைய பொசிஷன். இது மேக்னிஃபிகேஷன் அண்ட் திஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் த இமேஜ். ஃபர்ஸ்ட் நான் எங்க வைக்க போறேன்னா, ஐ எம் கோயிங் டு புட் மை ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. ஸோ மை இமேஜ் வில் பி அக்வயர்ட் ஆன் த ஃபோக்கஸ் பாயிண்ட்.
எப்பயுமே நம்ம ஆப்ஜெக்ட்டை வந்து இன்ஃபினிட்டியில் வச்சோம்னா அதுலேருந்து வர்ற ரேஸ் எப்பயுமே எப்படி வரும்னா இட் வில் பி parallel டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ whenever a ray of light comes parallel to the principal axis, you have to understand that the object is placed at infinity. அப்போ என்ன ஆகும்? இந்த மாதிரி கன்வர்ஜ் ஆகி ஃபோக்கஸில் உங்களுடைய இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால தான் இங்கே என்ன இருக்கு? யுவர் இமேஜ் டிஸ்டன்ஸ் இஸ் எஃப். ஓகே, ஸோ மேக்னிஃபிகேஷன் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. இட் வில் பி அ பாயிண்ட் இமேஜ். இட் வில் பி அ வெரி ஸ்மால், ஒரு டாட் மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் ரியல். ஏன்னா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கு ஆப்போசிட் சைடில் ஃபார்ம் ஆயிருக்கு. ரியல் இமேஜ்னாலே கண்டிப்பாக இன்வெர்ட்டடாக தான் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். இப்போ ரெண்டாவது கேஸ் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, யூ வில் பி புட்டிங் யுவர் ஆப்ஜெக்ட் எங்க? பியாண்ட் எஃப், பியாண்ட் 2f. திஸ் இஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த டிஸ்டன்ஸ் வந்து எஃப், இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தான், விச் இஸ் 2 டைம்ஸ் எஃப். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. இப்போ நான் என்னுடைய ஆப்ஜெக்டை எங்கே வைக்க போகிறேன்? ஐ எம் கோயிங் டு புட் மை ஆப்ஜெக்ட் பியாண்ட் எஃப், பியாண்ட் சி, பியாண்ட் 2fல நான் வந்து என் ஆப்ஜெக்டை வைக்க போகிறேன். அப்படி நான் என் ஆப்ஜெக்டை வச்சேன்னா என்னுடைய இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆக போகுது? மை இமேஜ் வில் ஃபார்ம் between f and 2f. It will be between f and 2f ஃபார்ம் ஆகும். and it will be a real image. real imageனாலே இன்வெர்ட்டடாக தான் இருக்கும். and diminished. diminishedனா உங்கள் ஆப்ஜெக்டோட சைஸும் இமேஜோட சைஸும் வெவ்வேறையாக இருக்கும். மீன்ஸ் யுவர் இமேஜ் will be slightly smaller than your object. Your image will be slightly smaller than the object. இப்படி இருக்கும். So now you move this object closer. You move this object closer. You put the object exactly on the focus. அப்படி ஃபோக்கஸ் மேலே உங்களோட ஆப்ஜெக்டை வச்சிங்கன்னா உங்களோட இமேஜும் எக்ஸாக்டாக ஃபோக்கஸ்க்கு மேலே தான் ஃபார்ம் ஆகும். உங்களோட இமேஜும் எக்ஸாக்டாக ஃபோக்கஸ்க்கு மேலேயே தான் ஃபார்ம் ஆகும். அதனால தான் உங்களுடைய ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் இமேஜ் டிஸ்டன்ஸும் எப்படி இருக்கு? ஈக்குவலாக இருக்கு. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. புரிஞ்சுதா? Yes, sir. இதெல்லாம் நீங்க படிச்சது தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது. நீங்க 10th கண்டிப்பா இதை படிக்காம வந்திருக்கவே முடியாது. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்தது என்ன பண்ண போறீங்க? யூ பிளேஸ் யுவர் ஆப்ஜெக்ட் பிட்வீன் சி அண்ட் எஃப். தென் யுவர் இமேஜ் வில் பி ஃபார்ம்ட் அவே ஃப்ரம் சி. ஓகே, நீ ஆப்ஜெக்டை கிட்ட கொண்டு வர உன் இமேஜ் தள்ளி போயினே இருக்கு பாரு. அப்போ என்ன ஆயிடும்? யுவர் வி இஸ் கிரேட்டர் தேன் 2f. and it is of course real and inverted. ஆனால் என்ன நடந்திருக்கும்னா இங்கே கொஞ்சம் மேக்னிஃபை ஆயிருக்கும். அதாவது உன் இமேஜோட சைஸ் ஆப்ஜெக்டோட சைஸை விட பெருசாக இருக்கும். Now you are going to put your object exactly on focus. Then I'll expect my image at infinity. நீ இன்ஃபினிட்டியில் வைக்கும்போது ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆச்சு இல்லையா? அப்போ நீ ஆப்ஜெக்டை ஃபோக்கஸில் வச்சா உன் இமேஜ் இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகும். பாரு, மேக்னிஃபிகேஷன் இருக்குமான்னு கேட்டால் இம்மென்ஸ் மேக்னிஃபிகேஷன் இருக்கும். பிகாஸ் மிரரை பொறுத்த வரைக்கும் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா வந்து m is equal to minus v by u. ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி படிப்போம், இப்போ இல்லை. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது எங்கே வைக்கிறோம்? யூ மூவ் யுவர் ஆப்ஜெக்ட் க்ளோசர். அப்படி மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது? இட் வில் பி அ வெர்ச்சுவல் இமேஜ். பின்னாடி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நவ் யுவர் இமேஜ் கெட்ஸ், it will be forming on the other side. Okay, when you put your object between the focus and the pole point, your image will form behind your curved mirror and கண்டிப்பா magnified தான் இருக்கும்.
உங்களோட வெர்ச்சுவல் இமேஜ். ஸோ வெர்ச்சுவல் இமேஜ்னு ஒன்று என்ன ஆயிடுச்சு, எரக்ட்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா? உன்னோட ரியல் இமேஜ் எல்லாமே இன்வெர்ட்டடாக தான் இருக்கும். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எழுதுனா போதும். ஏன்னா ஃபியூச்சரில் இது திடீர்னு ஏதாவது திரும்பி பார்த்து ரெஃபர் பண்ணணும்னா ரெஃபர் பண்ணுறதுக்காக இது. முடிச்சாச்சாமா? Yes, sir. Next comes your mirror formula. ஸோ எல்லாருக்குமே தெரியும், வாட் இஸ் மிரர் ஃபார்முலா? 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v ப்ளஸ் 1/u. மிரர்னா இதுவே லென்ஸ்னா நீங்க மைனஸ் சைன் போட்டிருப்பீங்க. அடுத்தது மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா வந்து m is equal to minus v/u, or it can be written as size of the image by size of the object. ஸோ இதில் எதுவாக வேணா இருக்கலாம், நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மேக்னிஃபிகேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஆனால் மேக்னிஃபிகேஷனை பேஸ் பண்ணியே இங்கே வந்து ஒரு பெரிய காலம் இருக்கு. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டோட்டலி there are 2 types of magnifications available. ஒன்று டிரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன், இன்னொன்று லாங்கிடியூடனல் மேக்னிஃபிகேஷன். ஓகே ஓகே இது அதாவது டிரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னா, இந்த பாருங்க, ஒரு கான்கேவ் மிரர் இப்படி இருக்கு. இது நம்மளோட பிரின்சிபல் ஆக்சிஸ். நீங்க என்ன பண்ண போறீங்க, you are going to put an object. You are going to put your object here. இது மேக்னிஃபை ஆகி நமக்கு ஒரு இமேஜா கிடைக்கும். So this is the size of the image and this is the size of the object. இதுதான் டிரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன். சரி சார், அது என்ன லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷன்னா என்ன? See, we will have a concave mirror. அடுத்த வாரம் ஃப்ரைடே, June. சாட்டர்டே, சண்டே, மண்டே, 4 நாள் லீவ். ஃப்ரைடே ஸ்போர்ட்ஸ் டே, மண்டே டியூஸ்டே லீவ், சாட்டர்டே சண்டே லீவ், மண்டே
ஸோ எஸ், இப்போ பாருங்க, longitudinal magnificationனா you will put your object on the principal axis like this. அப்போ இது மேக்னிஃபை ஆகி எனக்கு இமேஜா தெரியும். இங்க இது ஆப்ஜெக்ட், இது இமேஜ். இதுக்கு பேரு longitudinal magnification. ஸோ இப்போ இதுல என்ன பண்ணலாம்னா u1 u2, சரியா? இப்போ u1 ஓட இமேஜ் v1, u2 ஓட இமேஜ் v2 இப்படி கிடைக்கும். ஸோ நம்ம எந்த பொசிஷன்ல எப்படி போடுறோமோ அதை பேஸ் பண்ணி we will be able to get it. ஆல்ரைட், இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க எல்லாருமே. நோட் பண்ணியாச்சாமா? Yes, sir. ஓகே, இருங்க ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க, வரலன்னா நான் போட்டு காட்டுறேன்.
அம்மா டன்? 2.11 centimeter. ஓ, என்னம்மா? என்ன ஆன்சர்? 0.11. 0.11 இல்லம்மா. ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா an object which is 5 centimeter tall அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So you know the size of the object which is 5 centimeters. Okay, and it is placed 1 meter from the concave spherical mirror. So உன்னுடைய object distance கொடுத்துருக்காங்க. Object distance will always be written with a negative sign. ஞாபகம் இருக்கட்டும். Because it is always measured எங்க இருந்து? Pole pointல இருந்து leftல measure பண்ணோம். So according to the sign convention, it will always take a negative sign. அதுக்கப்புறம் radius of curvature is going to be 20 centimeters. அப்போ focal length என்னவா மாறிடும்? 10 centimeters மாறிடும். இப்போ end of the day நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? You have to find the size of the image. So என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம்? Size of the image by size of the object equal to f by f minus u எடுத்துக்கலாமா? இப்போ இங்க ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன். It is a concave spherical mirror. So for concave mirror, your focal length will always be negative. So அந்த sign convention போடாம போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பா வந்துடும். சரி, what is the size of the object here? 5. நான் 5னு எழுதிப்பேன் கீழே. சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கிறத நான் மீட்டர்ஸ்க்கும் கன்வெர்ட் பண்ணிப்பேன். And size of the image கண்டுபிடிக்கணும், which is equal to -10 divided by -10 plus 1. Rearrange பண்ணுங்க. ஆக்சுவலி a small error, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. இதுவும் சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கு, நான் இதை மீட்டர்ஸ்க்கு மாத்த விட்டுட்டேன் பாருங்க. ஸோ என்ன வரும்? இட் வில் பி 0.1 மீட்டர்ல. ஸோ -0.1 வரும். ஸோ 1 - 0.1 என்ன ஆயிடுச்சு? பிளஸ் வரும். ஆன்சர் பிளஸ் வித் பிளஸ் சைன். இட் வில் பி 0.9. இப்போ போடுங்க, ஆன்சர் கரெக்டாக வரும். மேலேயும் மாற்றணும். மேலேயும் உங்களோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 power -2ல. ஸோ இந்த இடத்துல இன்னொரு 10 power -2 வரும். சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். What is the answer? C 55 centimeter. 0.55 centimeter. Minus correct. இப்படி தானே வந்தது? Which is equivalent to -0.55 centimeters. Answer is option C. Okay. எல்லாருக்குமே ஆன்சர் கிடைச்சதா? Yes, sir. Yes, sir. ஸோ இதே மாதிரி இன்னொரு சம் தரம் போடுங்க. நீங்க தான் ஆன்சர் சொல்லணும் இந்த வாட்டி.
Option B. ஆன்சர் என்னம்மா? Option D. ஆப்ஷன் டி ரைட். ஸோ திரும்பவும் என்ன பண்ணோம், அதே ஃபார்முலா தான். இப்போ இங்கே பார்த்தீங்க the length of the object கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ O கிடைச்சிருச்சு நமக்கு. அண்ட் the distance U கொடுத்துருக்காங்க. you will have to write it with a negative sign. and focal length of the mirror தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா என்னவா இருக்கும்? I by 2.5 is equal to minus F. concave mirrorன்றதுனால it will have a negative focal length. minus F minus of minus 1 by 5 F. So you have to find what is the length of the image. So இதெல்லாமே cancel பண்ணி கண்டுபிடிங்க பார்க்கலாம். You will get -5 centimeters. So in negative sign எதை represent பண்ணுதுன்னா, your image is going to be below the principal axis and the size of the image is 5 centimeters. எல்லாருக்குமே ஆன்சர் கிடைச்சிருச்சா? ஸோ நெகட்டிவ் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இன்வெர்டட் இமேஜ். ஸோ இட் இஸ் 5 centimeters and inverted. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே, புரிஞ்சுதாமா? Now we will do a challenging question. எல்லாருமே இந்த கொஸ்டின் படிங்க. படிச்சுட்டு இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டயக்ராம் போட ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ வரைஞ்சிங்களாமா? இதோட டயக்ராம் எப்படி இருக்கும்? இதில் வேர்ட் பை வேர்ட் படிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டில் flame whose length is 3 centimeters is placed at a distance of 3 meters from a wall. ஒரு செவுரு இருக்கு, அதுல இருந்து 3 மீட்டர் தள்ளி இருக்கு. And how far from the wall must a concave mirror be placed in order that it may form an image of the flame 9 centimeter high on the wall. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் உங்களோட இமேஜ் கிடைக்க போகுது.
ஓகே, அண்ட் உங்களோட இமேஜ் வந்து 3 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்க போகுது. ஸோ எக்ஸ் இஸ் யுவர் இமேஜ் டிஸ்டன்ஸ். ஓகே, எக்ஸ் மைனஸ் 3 இஸ் யுவர் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். அண்ட் நம்மளோட ஃபோக்கல் லென்த் என்னங்கிறது நமக்கு தெரியல. அண்ட் இன்ஃபேக்ட் தெரியவும் வேண்டாம். ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்கா? கொடுக்கல. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி போட ஆரம்பிக்கலாம்? யாராவது சொல்ல முடியுமா? I was equal to minus 9/3. மைனஸ் வி பை யூ எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சைஸ் ஆஃப் த இமேஜ் என்ன? 9 வித் அ நெகட்டிவ் சைன், ஏன்னா கீழே ஃபார்ம் ஆக போகுது. சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து 3. அம்மா லூஸ் அம்மா எதுக்கு கால் பண்ணிச்சு? எனக்கு தான். கெசல்டா. ஸோ இப்போ v is the image distance that is going to be x here. அதுவும் நெகட்டிவ் because your image is forming on the left side இல்லையா? So I'll call it negative x divided by u. பார்த்தீங்கன்னா minus x minus 3. ஸோ இப்போ எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணி x சொல்லுங்க பார்க்கலாம். what do you get for x? What do you get for x? Twenty-seven by 6. அப்படி ஆப்ஷனே இல்லையம்மா. 3x equal to x plus 3 ன்னு வருமா சார்? எக்ஸ் தான்மா கண்டுபிடிக்கணும். சரி, இதை ரெண்டு பக்கமும் 300 centimeters. 3 by சார் 450. 450. 450மா. நான் ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். சரியா? அப்புறம் இதை இந்த பக்கம் கொண்டு போறேன். 3 by x will go this side. 1 plus 1 by 3 will come this side. So three by x equal to 4 by 3 ன்னு 4 வரும். by 3. x equal to 9 by 4. கரெக்டா? சார் 3 by 2 ன்னு வரும் சார் அப்போ. 3 by 2 ன்னு வருமா? ஆமா சார். இல்ல, சம்திங் இஸ் கோயிங் ராங். என் கால்குலேஷன் செக் பண்ணுங்க. எஸ், எங்க தெரியுமா தப்பு பண்ணிட்டேன்? மைனஸ் கேன்சல் ஆகாது சார். கேன்சல் ஆகாது. ஏன்னா மைனஸ் வி பை யூல சைன் கன்வென்ஷன்லயும் ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ ஆக மொத்தம் 2 மைனஸ் இருக்கு. ஸோ மேல மைனஸ் நிற்கும். ஸோ அதுதான் நான் பண்ண மிஸ்டேக். ஓகே, கால்குலேஷன் எரர். ஓகே, இப்போ பாருங்க. minus 3 by 1 equal to minus x by x minus 3 நிற்கும் அப்படியே. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் என்னால் கேன்சல் பண்ணிட முடியும். கேன்சல் பண்ணிட்டா 3x minus 9 equal to xன்னு வரும். ஸோ 2x equal to 9, x equal to 4.5 meters. மீட்டர்ஸ். So அதாவது it is equal to 450 centimeters, right? அந்த மைனஸ் சைன் தான் பிரச்சனை. ஓகே, புரிஞ்சுதா? எல்லாருக்குமே ஆன்சர் கிடைச்சதா? Yes, sir. ஓகே, ஸோ இதோட நம்மளுடைய கர்வ்டு மிரர்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம மீட் பண்ணும்போது ஐ வில் கண்டினியூ வித் த ரீஃப்ராக்ஷன். ரீஃப்ராக்ஷனில் என்ன நடக்கும் அண்ட் ரீஃப்ராக்ஷனில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்ன்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டாப் ஹியர் டுடே. தேங்க்யூ மேம்.
சார் சார் சொல்லுமா. சார் நாங்க புதுசு நியூவா ஜாயின் பண்ணிருக்கோம் சார். எங்களுக்கு ப்ரீவியஸ் இல்ல சாப்டரோட ரெக்கார்டிங்லாம் கிடைக்குமா சார்? கவுன்சிலரை காண்டாக்ட் பண்ணுமா. என்கிட்ட லிங்க் இல்ல. நீங்க ஓகே கவுன்சிலரை சார். காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு எல்லா லிங்க்குமே கொடுப்பாங்க. ஓகே சார். ஓகேம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, sir. எஸ். Thank you, தேங்க்யூ. sir. Okay, sir.